நம சிவாயா. ஸோ இந்த மாதிரி ப்ளாக் வந்து நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. 4 இயர்ஸ் ஆக போகுது நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி. இந்த ஆகஸ்ட் 20 வந்தோன்னா 4 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு ப்ளாக் போடலான்னு சொல்லிட்டு தான் போட போகிறேன். வேறு எதுவுமே இல்லை, வந்து டெய்லி ரொட்டீன் தான் போட போகிறேன். ஸோ எல்லாேருக்கும் வந்து டெய்லி ரொட்டீன் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் டே, பட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே மண்டே நான் ஒரு வேலை செஞ்சேன்னா டியூஸ்டே அந்த வேலை செய்ய மாட்டேன், வெனஸ்டே அந்த வேலை செய்வேன். மண்டேயோட வேலையும் வெனஸ்டேயோட வேலையும் ஒரே மாதிரி இருக்கும், டியூஸ்டேயோட வேலையும் தேர்ஸ்டேயோட வேலையும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னென்ன பண்ண போகிறேன், என்னோடைய வேலை மட்டும் நான் வீட்டில் என்னென்ன பண்ண போகிறேன் தான் உங்களுக்கு தர போகிறேன். ஸோ வாங்க ப்ளாக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ரூம் க்ளீன் பண்ணுறது தான் இன்றைக்கி என்னோடய வேலையே. நிறைய திங்ஸ் எல்லாம் அப்படி இப்படியே போட்டு வச்சுருந்தேங்க பாருங்கள், அப்படி இப்படியே இருக்குது. தேவையில்லாத திங்ஸும் இருக்குது, காலியான திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இங்கெல்லாம் அப்படியே கச்சாமுச்சான்னு இருக்குது. வீடு க்ளீன் பண்ணோம், ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாலை போட போகிறாரு. ஸோ அதனால் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். நிறைய வந்து தூசிலாம் நிறைய இருக்குது, அதேமாதிரி ஒட்டரம்லாம் இருக்குது. அப்புறம் பெட்ஷீட்லாம் வந்து மாற்றணும், தலகாணி. பாப்பா வேறு இங்கே பத்துட்ருக்கா. ஸோ நிறைய க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. துணி வேறு நிறைய சேர்ந்துருக்கு, துணி வேறு துவைக்கணும். அண்ட் அங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், பெருக்கணும் வீடுன்ட்டு நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் தான் என்னோடய பிளானே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேவையான திங்ஸு, தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுருந்தேன். நிறையா மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் காலியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வேணாம், அந்த சன்ஸ்க்ரீம் காலி, மாய்ஸ்சரைசர்லாம் காலின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டேன். அந்த காம்பேக்ட் பவுடர்லாம் காலி. அப்புறம் தேவையான பொருள் மட்டும் வச்சுக்கலாம். ஐலேஷும் காலி, அண்ட் ஐலைனரும் காலி, மஸ்காரா காலி, எல்லாமே காலி. ஸோ காலியானதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு எது வேணுமோ அதெல்லாம் வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே பாப்பா குட்டி குட்டி பொருள்லாம் நிறைய உள்ளே வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ மேலேயும் கொஞ்சோன்னு வந்து அழகாக ஏற கட்டியாச்சு. இந்த இடம்லாம் வந்து நல்லா ஏற கட்டியாச்சு. அப்படியே மேலோட்டம் தான் ஏற கட்டியிருக்கேன், அப்படியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணல, மேலோட்டமாக நான் ஏற கட்டியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போது சாமி கும்பிட வேறு போகிறோமா, எதுக்கு எனக்கு இந்த டஸ்ட் அலர்ஜிலாம் ஆகும்னு சொல்லிட்டு மேலோட்டமாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ துணியெல்லாம் தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டுடலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ மிஷினில் வந்து தண்ணி போட்டாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், தண்ணி போட்டுட்டு நீங்கள் துணி போடுவீங்களா, இல்லை துணி போட்டு தண்ணி திறந்து விடுவீங்களான்னு சொல்லிவிட்டு நான் மாற்றி பண்ணுவேன். ஸோ இந்த வாஷிங் மிஷின் வாங்கி நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, எங்களது வந்து அந்த உப்பு படியும் தண்ணியில். ஸோ அதனால தான் வாஷிங் மிஷின்லாம் இப்படி இருக்குது. ஸோ போட்டுட்டு சர்ப்பெல்லாம் போட்டுட்டு துணி ஒரு பக்கம் வந்து ஓட விட்டுட்டு நம்ம போய் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ரூமுக்கு. ஸோ ரூமில் வந்து ஒட்டடம் நிறைய இருந்துச்சு. ஒட்டடம் இருந்தாலே கடம் சேரும், ஃபேக்ட்டு தான் அது. ஸோ ஒட்டனை தொடச்சி கடத்தை வந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒட்டடம் தான் அடிச்சிட்ருந்தேன். ஸோ நல்லா ஒட்டணும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒட்டனை அடிக்கிறதுக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து எங்கெங்கே தூசிலாம் இருக்காங்களாம் ஒட்டனை அடிச்சு, இந்த ஏசி மேலே அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே அந்த டெக்கார் ஐட்டம்லாம் வந்து இது துடைக்கிறதோட இந்த ஒட்டனத்துலேயே நான் வந்து எல்லாமே துடைச்சி விட்ருவேன். நல்லா ஒட்டனம்லாம் அடிச்சுட்டு, எங்கெங்கே ஒட்டனம்லாம் அடிச்சுட்டு இப்போ வந்து வீடு தான் பெருக்க போகிறேன். ஸோ வீடெல்லாம் வந்து பெருக்கலாம். ஸோ தேவையான குப்பை எல்லாம் ஓரமாக தள்ளிட்டு குப்பைலாம் வச்சுட்டேன். ஸோ முடிங்க தான் நிறைய இருக்கும், எப்படி தான் முடி வருதோ தெரில. ஸோ நிறைய குட்டி குட்டி முடிங்க இருக்கும், எவ்வளோ பெருக்கினாலும் முடி எங்கேருந்து தான் வருது தெரில. நல்லா வந்து பெருக்கியாச்சு. பெருக்கிட்டு இந்த குப்பை தனியாக வந்து செப்ரேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எனக்கு முறத்தில் வேறு வாரவே தெரியாது, அது வேறு கஷ்டப்பட்டு வாடுற மாதிரி இருக்கும். முறத்தெல்லாம் வாரி போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் க்ளீன் ஆகிட்டு ஸோ நானும் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கை காலெலாம் கழுவிட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழ் தான், லேட்டாக தான் சாப்பிட்றேன். ஸோ கூழ், அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து காரக்குழம்பு பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ காரக்குழம்பு எடுத்திருக்கேன், அதில் 2 பொட்டேட்டோ, அப்புறம் வந்து இந்த பொரியல். இது வந்து வாழைப்பூவும் கீரையும் சேர்த்து பொரியல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நல்லா காலையில் இந்த வெயிலுக்கு கூழ் குடிக்கிறது நல்லா இருந்துச்சு. கூழை குடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து லெமன் இருந்துச்சு. ஸோ லெமன் ஜூஸ் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் தான் போட போகிறேன். ஸோ அரை லெமனில் தான் ஜூஸ் போட போகிறேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு, நாங்கள் அந்த பாட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிப்போம். அரை லெமன், ஏன்னா பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா அரை லெமன். அப்புறம் சுகர் போட்டுட்டு நல்லா லெமனை வந்து பிழிஞ்சிட்டு நல்லா வந்து கிளறியாச்சு. நல்லா கிளறணும். நாட்டு சக்கரில் தான் நாங்கள் எப்போவுமே குடிப்போம், அது காலியாச்சுனால தான் அந்த ஒயிட் சுகர் போட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றிடலாம். ஸோ வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு சிந்தாமல் ஊற்றணும், ஏன்னா இப்போ தான் கிச்சன்லாம் துடைச்சி வச்சுட்டு வந்தேன். ஸோ வாட்டர் பாட்டிலாக ஊற்றிட்டு போய்
ஸோ போய் ஃப்ரிட்ஜில் வந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து துணியும் வந்து துவச்சி முடிச்சாச்சு. ஸோ பக்கெட்டில் வந்து போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ துணியெல்லாம் வந்து போட்டுட்டு இந்த தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே ஐயோ எம்மா முடியாமல் நான் வந்து தூக்கிட்டு போயிட்டுருந்தேன். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மாடி போனால் செம்ம வெயில். மாடியில் பாருங்களா, வெயில் ஆளை பொழக்குது. கரெக்டாக டைம் ஒரு 12 இருக்கும். உச்சி வெயிலில் வந்திருக்கேன். செருப்பு போட்டு தான் வந்திருக்கேன். ஸோ துணியெல்லாம் வந்து போய் காய வைப்பலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு கிளிப்பெல்லாம் போட்டு வச்சாச்சு. அப்புறம் பெட்ஷீட்டு கொஞ்சம் காய வச்சுருந்தாங்க அம்மா, அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பெட்ஷீட்டு ஒரு பக்கம், ஃபோனு ஒரு பக்கம் பக்கெட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு. ஸோ வந்தோடனே போய் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேன் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் இருந்தால் கூட சன்ஸ்க்ரீன் போடலான்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டேன். வீட்டில் இருந்தால் கூட நான் சன்ஸ்க்ரீன் போட்டுப்பேன். சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இப்போ ரூம் பார்க்கவே நல்லாயிருக்கு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒட்டெல்லாம் அடித்து ரூமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்ஷீட்ஸும் மாற்றியாச்சு. பெட்ஷீட்ஸ் பில்லோலாம் வந்து மாற்றியாச்சு. ஏன்னா எங்கள் பெட்டில் நிறைய பில்லோ இருக்கும். ஸோ பில்லோலாம் மாற்றிட்டு போய் சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க. என்னென்னா சாதம் போட்டாச்சு. அண்ட் காரக்குழம்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்ட காரக்குழம்பு நல்லா திக்காக இருக்குது. அப்படி எனக்கு இந்த மாதிரி காரக்குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். காரக்குழம்பு வந்துட்டு அப்புறம் பாவக்காய். நான் எப்போவுமே பாவக்காய் சாப்பிட மாட்டேன். சரி எப்போனாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்ணும் போல் இருக்கும்ல, அதனால நான் சாப்பிட்டேன். அதே மாதிரி காரக்குழம்புக்கு பாவக்காய் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த காரமோ அந்த புளிப்பு இந்த கசப்பெல்லாம் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு காரக்குழம்பு. அப்புறம் எனக்கு இது அவ்வளோ பிடிக்காது. எதுக்கும் வந்து காரக்குழம்புக்கு அப்பளம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்பளம் வச்சுட்டு நல்லா வந்து மத்தியானம் சாப்பாடை வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாச்சும் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த ஈஸ்ட் பிளேஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த கேட்ராமா பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை நான் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ அது பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 3 எபிசோட் பார்த்துட்டு அப்படியே தூங்கி முடிச்சுட்டு கரெக்டாக தூங்கி எழுந்ததுக்குள்ளே மணி வந்து 7 ஆயிடுச்சு. ஐயோ மேலே போய் வந்து துணி அடிக்கலேன்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டேன். ஸோ மேலே வந்து இருட்டாக இருந்துச்சு. செம்ம இருட்டாக வேறு இருந்துச்சா. எங்கள் அம்மாவும் பாப்பாவும் வேறு மேலே இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு துணியை அங்கேயே மேலேயே வந்து மடிச்சிட்டேன். எல்லாமே மடிச்சுட்டு அண்ட் சில துணியெல்லாம் வந்து ஈரமாக இருந்துச்சு. ஸோ மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு பால்கனியில் காய போடுவோன்னு சொல்லிட்டு ஈர துணி கொஞ்சமும் மடித்த துணி கொஞ்சமும் அப்படியே பத்திரமா வந்து கீழே போய் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் கீழே போனேன்னா வந்து சமையலுக்கு வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு வந்து தடபுடலாம் என்னமோ சொல்லுவாங்களே, தடபுடலான சமையல் தான். ஸோ அம்மாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த திங்ஸ் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபுட்டை வந்து நான் ப்ளாகாக வந்து எடுக்கலை. ஸோ சரி சமைக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு அம்மாவே சமைச்சிட்டாங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. வேறு எதுவுமே இல்லை, சூடாக பிரியாணி தான். ஸோ பிரியாணி வந்து சமைச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது மாலை போட்டுருவாங்கன்ட்டு. ஸோ பிரியாணி சமைச்சிட்டு அண்ட் தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா ஈரல் தொக்கு. எனக்கு இந்த ஈரல் தொக்கு ரொம்ப பிடிக்கும். ஈரல் தொக்கு அப்புறம் வந்து முட்டை அவிச்சது அப்புறம் தயிர் பச்சடி. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வந்தார். ஸோ சிக்கன் பக்கோடாலாம் எடுத்து வச்சுட்டு ஸோ இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் நைட்டோட டின்னர். எடுத்துகிட்டு வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய மழை வர பெய்தா அப்படியே பிரியாணி அதில் இருக்க பீஸு சிக்கன் 65 அப்புறம் வந்து ஈரல் தொக்கு முட்டை தயிர் பச்சைலாம் வச்சு ஒரு பைட்டு சாப்பிடும் போதே நல்லா இருந்துச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாச்சு. செம்ம மழை பெய்யுது, நல்ல ஒரு மழை. இந்த மழைக்கு நல்லா வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டேன். வயிறு வர ஃபுல்லாக இருக்குது. சும்மா வாக் போகலான்னு வந்தேன். ஸோ இதுதான் என்னோடய சிம்பிள் டே ரொட்டீனு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ளாகில் நான் போடுறேன் சிம்பிள் டே ரொட்டீனு. நான் எங்கள் வீட்டில் என்ன வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. குட் நைட், பாய்.